அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை நம்பி இருக்கும்போது உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் நம்மளை சுற்றிலும் ஒரு கிருபை என்பது ஆண்டவர் அளிக்கிற பலன். தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்துவது கிருபை. விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருப்பது கிருபை. கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக, ஜீவன் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக நம்ம வாழும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளும் போது அவர் நமக்கு பலத்த அரணாக இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளை சுற்றிலும் நம்ம என்ன பண்றோம்? காம்பவுண்ட் போட்டு ஒரு கேட் போடுறோம். எதுக்குன்னா தேவையில்லாத நபர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி. அதே போல நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நுழையாதபடி ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவரோடு நீங்க அதிகாலை வேளையில பேசும்போது, ஜெபத்தில் ஆண்டவரோடு நீங்க உறவுல இருக்கும்போது, இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பாதுகாத்து உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கிருபையை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்களோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி இருக்கீங்களே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.